எல்லாரும் சி வந்து ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ்னு நினைச்சிருக்கீங்க. சீரியஸா சொல்லப் போனா சி வந்து டஃப்பான லாங்குவேஜே கிடையாது. எப்ப வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற கான்செப்ட் வர வரைக்கும் எந்த ஒரு லாங்குவேஜுமே லைக் பைத்தன், ஜாவா, சி பிளஸ் பிளஸ் இந்த மாதிரி எந்த ஒரு லாங்குவேஜுமே டஃப் கிடையாது. இந்த ப்ராப்ளம் சால்விங் வர்றதுனால தான். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் குடுத்துட்டு உங்கள வந்து சால்வ் பண்ண சொல்றாங்க. லைக் வந்து கோடிங் போடுங்கன்னு சொன்னதும், நம்ம விறுவிறுன்னு என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, டக்குன்னு அந்த எடிட்டருக்குள்ள போய் குடு குடு குடுன்னு ப்ரோகிராம் டைப் பண்ண ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலா அப்படி வந்து பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்படிதான் ஒரு ப்ராப்ளம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, இத இப்படிதான் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அத பத்தி தான் இந்த ப்ராப்ளம் சால்விங்ல வந்து பார்க்க போறோம். எதுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் நான் குடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து இன்டர்வியூ பர்ப்பஸ்க்காண்டி தான் மெயினா. இப்ப லாங்குவேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்னா ஜஸ்ட் லைக் தட் பார்த்துட்டு, படிச்சுட்டு நம்ம போய் வந்து எக்ஸாம் எழுதிடலாம். பட் இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்னா, ஒரு ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட்ஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு பெரிய கம்பெனியா இருந்தாலும் ஈஸியா நம்ம வந்து உள்ள போயிடலாம். ஓகே. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னா என்ன பார்க்கலாம். அதுக்கடுத்து ப்ராப்ளம் சால்விங் பத்தி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்போம் ஸ்கூல் டைம்ல. ஸோ அதே தான் இங்கேயுமே. நமக்கு வந்து சர்டன் இன்புட்ஸ் வந்து குடுத்துருவாங்க. அந்த இன்புட்ஸ்ல இருந்து நம்ம வந்து அவுட்புட்ட வந்து ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இப்ப ப்ராப்ளம்ங்கிறது ஒரு சிச்சுவேஷன். அதுக்கு வந்து சம் கிவன் இன்புட்ஸ் குடுப்பாங்க. அதுல இருந்து நமக்கு அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்க எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு வெஹிக்கிள் வந்து போயிட்டு இருக்கு. லைக் பைக்ன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹார் ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் வந்து அத ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர். அப்ப அது வந்து எத்தன நிமிஷத்துல போயிருக்கும்? தட் மீன்ஸ் ஃபைண்ட் த டைம். ஸோ இததான் நமக்கு வந்து அவுட்புட்டா கேக்குறாங்க. இன்புட்டா 60 கிலோமீட்டர் அண்ட் 1 கிலோமீட்டர் குடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்மள ஐடென்டிஃபிகேஷன் பண்ண சொன்னது டைம். ஓகேவா? ஸோ அப்ப ப்ராப்ளம்ங்கிறது ஒரு சிச்சுவேஷன். இட்ஸ் கிவ் சம் இன்புட்ஸ் அண்ட் நம்ம கிட்ட இருந்து அவுட்புட்டை எக்ஸ்பெக்ட் பண்றது தான் வந்து ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி தான் சிலையும் வந்து நம்ம கிட்ட வந்து அவுட்புட்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சம் கிவன் இன்புட்ஸ் கொடுத்துட்டு. சரி, அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ யா, இப்போ நான் வந்து சியோட டாப் 50 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் மாதிரி நான் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இன்புட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் அமௌங் 3 நம்பர்ஸ். அப்புறம் வந்து ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் வெதர் எ நம்பர் இஸ் பிரைம் ஆர் நாட். ஸோ இந்த மாதிரியே நமக்கு வந்து ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு இங்க எங்க இன்புட் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தோம்னா நம்மளா ஒரு அசியூம் பண்ணி ஒரு இன்புட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துக்கணும். ஸோ இன்புட்டா நம்ம வந்து இந்த இடத்துல நம்பர் தான் கொடுக்கணும். ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் எ நம்பர். அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து இன்புட் என்ன, என் நம்பர் அப்படிங்கறதான் இன்புட்டு. அவுட்புட்டா எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து பிரைமா இல்லையா. ஸோ இதுதான். ஸோ இப்படிதான் நமக்கு வந்து கொஷின்ஸ். ஸோ இப்படிதான் நமக்கு வந்து கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குடுகுடு குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டைரக்டா கோடிங்குள்ள போய் போட்டுறக்கூடாது. ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற டெக்னிக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ ப்ராப்ளம் சால்விங்னா என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச். எதுக்கு அப்படின்னா ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு. எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம். நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருந்தோம்ல, ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷினை நம்மளால ரீட் பண்ணா மட்டும்தான், அதை ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால சொல்யூஷன் கொண்டு வர முடியும். அப்புறம் 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சொல்லிட்டு அல்காரிதம். நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து புரிஞ்சிருச்சு. அத நம்ம வந்து இப்படிதான் சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட கண்டுபிடிக்கணும் 2வது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். 2வது அந்த மெத்தட் எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற மெத்தட வந்து நம்ம இது பண்ணோம். அதுதான் டிசைன் அண்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ஃபைனலா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் கோடிங் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு எடிட்டர்ல நம்ம வந்து கோட் பண்ண போறோம். எதை யூஸ் பண்ணி? நம்ம இப்போ படிக்கிற சி லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து கோட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்விங்கிறது இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு அண்டர்ஸ்டாண்ட் எ ப்ராப்ளம், டிசைன் அண்ட் அல்காரிதம் அண்ட் இம்ப்ளிமெண்ட் யூசிங் அ சி கன்ஸ்ட்ரக்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். ஓகே. இதோட மேஜர் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக நமக்கு தான். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங், இன்புட் அண்ட் அவுட்புட் ஐடென்டிஃபிகேஷன், அல்காரிதம் டிசைன். ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க.
வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் என்ன ப்ராப்ளம் சால்விங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஒரு கொஸ்டினை கொடுத்ததும் நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யணும், கோடிங்கை விறுவிறுன்னு அடிக்கக்கூடாதுன்னு செய்யணும். ஸோ அந்த கொஸ்டினை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நல்லா வந்து ரீட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ ரீட் த ப்ராப்ளம் கேர்ஃபுல்லி அண்ட் என்ன அந்த இதில் கொடுத்துருக்காங்க, என்ன நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுல கொடுத்துருக்க இன்புட் என்ன, நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத ரெண்டாவது ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்குதான் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா அடிஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க. இப்போ 1+2. ஸோ இது அப்படின்னா நமக்கு வந்து இதோட சம் என்ன அப்படின்னா 3. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ இதுல என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க, என்ன அவுட்புட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி அங்கேயே பார்த்துக்கணும். இன்புட்டா 60 கிலோமீட்டர் அண்ட் 1 கிலோமீட்டர் கொடுத்துருந்தாங்க. நமக்கு அவுட்புட்டா வந்து 1 நிமிஷத்துல ரீச் ஆகும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். அதுல வந்து 10 நிமிஷத்துல ரீச் ஆவாங்க அப்படிங்கறது அது நடக்கவே நடக்காது. ஏன்னா 60 கிலோமீட்டர்ல ஒரு 1 கிலோமீட்டர் பேர் 60 கிலோமீட்டர் பேர் ஸ்பீட்ல போறாங்க, 1 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியும். அது கண்டிப்பா 1 நிமிஷம் மேல மட்டும்தான் பண்ண முடியும். அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட் வந்து இருக்கும். ஓகேவா? அதான் the values is given to the program input. அவுட்புட் வந்து அந்த கொடுத்திருக்க அந்த ப்ரோக்ராம்ல என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நம்ம குத்து மதிப்பா ஒரு அவுட்புட்டை போடாம இதை பண்ணா இதுதான் எக்ஸாக்ட் அவுட்புட் வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுல வந்து அடிஷன் ஆஃப் 2 நம்பர் பாத்தீங்கன்னா இதை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. இதை வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து ஃபியூச்சர் கான்செப்ட்ல படிக்கலாம். இப்போ இதுல கொடுத்திருக்க இன்புட் என்ன அப்படின்னா ஏ அண்ட் பி. ஏக்கு 1, பிக்கு 2. இப்போ நான் ஏவையும் பியும் பிளஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த 3 அப்படிங்கிற அவுட்புட் வந்து கிடைக்கும். அதோட சம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அல்காரிதம் வந்து டிசைன் பண்றது. அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஒரு லெமன் ஜூஸ் வந்து மேக் பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப் 1ல வந்து நான் எல்லா இன்கிரீடியன்ஸும் எடுக்க போறேன், அடுத்து வந்து லெமனை கட் பண்ண போறேன். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து ஒரு லெமன் ஜூஸ் மேக் பண்றதுக்கு பண்றோமோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது பண்ண போறேன், செகண்ட் ஸ்டெப் இது பண்ண போறேன், தேர்ட் ஸ்டெப் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்காரிதம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கணும், அன்அம்பிகுவஸா இருக்கணும். தட் மீன்ஸ் வந்து குழப்பமே இல்லாம இந்த இதை வந்து எழுதணும், சிம்பிளா இருக்கணும். சிம்பிள் அண்ட் கிளியரா இருக்கணும்னு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோட ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அல்காரிதம்னா இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ எப்பயுமே அதுக்கு வந்து ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டார்ட் இருக்கணும், கடைசி ஸ்டெப்ல ஸ்டாப் இருக்கணும். அப்புறம் ரீட் ஏ அண்ட் பி. ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஏவையும் பியும் ரீட் பண்றோம். ஏல 1 இருக்கும், பில 2 இருக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்றோம். சம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அப்போ இதுல 1 இருக்கும், 2 இருக்கும். அப்போ இதுல போய் ஸ்டோர் ஆகுறது 3 இருக்கும். அப்புறம் வந்து அந்த சம்மை வந்து நம்ம பிரிண்ட் பண்றோம். சம்ல இப்ப என்ன இருக்கு, 3ங்கிறது இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டார்ட் பண்றேன், செகண்ட் ஸ்டெப்ல அந்த நான் இன்புட்டை ரீட் பண்றேன், அப்புறம் 3ஆவது ஸ்டெப்ல நான் அதை பிரிண்ட் பண்ண தட் மீன்ஸ் அதை வந்து நான் கால்குலேஷன் பண்றேன், ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் பண்றேன். வந்த ரிசல்ட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 4ஆவது ஸ்டெப்ல நான் பிரிண்ட் பண்றேன், 5ஆவது நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸோ அதே தான் இந்த இடத்துல சூடோ கோடா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஃப்ளோ சார்ட் அப்படின்னா இது வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ நமக்கு வந்து இப்படி எழுதி இருக்கிறது வந்து பார்த்ததும் நமக்கு வந்து புரியாது. கிராஃபிக்கலா ஒரு மெத்தட், ஒரு விஷுவலா நம்ம ஒரு விஷயத்த பாக்குறப்ப ஈஸியா நமக்கு வந்து புரியும். ஸ்டாப்புக்கும் ஸ்டார்ட்டுக்கும் நம்ம வந்து ஓவல் ஷேப் யூஸ் பண்ணணும். இங்க இருக்குல்ல ஓவல் ஷேப், இதை யூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த இன்புட் கொடுத்துருந்தோம்ல ஏ அண்ட் பி தான் நம்ம இன்புட்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னடாது பேரலியோகிராம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஷேப் யூஸ் பண்ணா a equal to by, c a equal to 5 and b equal to 6. ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 11 கிடைக்கும். ஓகேவா? இதுல வந்து 1, 2 தான் இருக்கணும் அவசியம் இல்லை, என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம். அடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணது இல்லை, இங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல கால்குலேஷன் ப்ராசஸ், இது வந்து ஒண்ணுதான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து சம் ஈக்குவல் டு a plus b. இது எப்படி இருக்கணும், ரெக்டாங்கிள் ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகேவா? அடுத்து டிசிஷன். இதுல டிசிஷன் கொடுக்கல, நம்ம அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸ்ல அதை பத்தி பார்ப்போம். அது வந்து எனக்கு டைமண்ட் ஷேப்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சூடோ கோட் பார்க்குறோம். ஸோ சூடோ கோட் வந்து சிம்பிள் இங்கிலீஷ்ல வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு நம்ம ஃப்ளோ சார்ட்டை எழுதி வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணலாம், டயக்ராம் போட வேணாம் அப்படின்னு வச்சுன்னா நம்ம சூடோ கோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல தான் வந்து இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இது மூலியமா சி கோடை வந்து நம்மளால வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகே, சரி.
இதுவுமே வந்து அல்காரிதம் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட், அடுத்து எண்டு. இதுல வந்து இந்த கேபிட்டல் லெட்டர்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, அதே தான் அங்க கொடுத்துருக்கிறதே தான் வந்து இருக்கும். ஸோ அது சூடோ கோட் ஃபார்மேட். இதை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல நல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்டெப்ஸ் மட்டும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்பதான் நம்ம வந்து கோடிங்குள்ளேயே வந்திருக்கோம். ஸோ யா, நம்ம சொல்லியிருந்தோம்ல, நம்ம எடுத்ததும் ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு, கோடிங் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்டெப் பண்ணணும். அப்படி பண்றது மூலியமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஐடென்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இன்புட் தான், அவுட்புட் இதுதான் கிடைக்குது. இதை நான் இப்படிதான் சால்வ் பண்ண போறேன் அப்படிங்கிற ஐடியாலஜி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து கோடிங் போட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ கோடிங்க்கு மெயினான விஷயம் தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இப்பதான் நம்ம என்ன பண்றோம், நம்ம அல்காரிதம் எழுதியிருக்க அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அண்ட் சூடோ கோட்ல எழுதியிருக்க அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சி ப்ரோக்ராமுக்கு கன்வெர்ட் பண்ற ஸ்டேஜ் தான் இந்த கோடிங் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சின்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்றோம். இதையும் பத்தி ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பிகாஸ் ஒரே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகும். ஓகே, சரி, அந்த கோடிங் வந்து நமக்கு இப்படிதான் இருக்க போகுது. நீங்க ஆக்சுவலி இதை வந்து இந்த டைம்ல மனப்பாடம் பண்ணாலும் ஓகே. பட் ஆனா நீங்க அடுத்தடுத்த கான்செப்ட் படிக்கிறப்ப நீங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க படிக்கிறத இங்க எழுதிடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியா இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கம்பைல் அண்ட் எக்ஸிகியூஷன் ஸ்டேஜ். ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதிட்டு எனக்கு என்னன்னு இப்படியே பார்த்துட்டு உட்கார முடியாது இல்லையா? அதை வந்து நம்ம ரன் பண்ணாதான் அது அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்மளால வியூ பண்ணி பார்க்க முடியும். அப்ப கம்பைலைசேஷன் வந்து பண்ணணும். ஓகேவா? இந்த கம்பைல் பண்றப்ப ஏதாவது எரர் இருக்கா அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகேவா? கம்பைல் வந்து எதுக்கு, எரர் ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கும். ரெண்டாவது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பைல் பண்றப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம், இந்த கம்ப்யூட்டருக்கோ லேப்டாப்புக்கோ உள்ள இருக்கிற அந்த சிப்ஸுக்கு 0s and 1s மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் வந்து கன்வெர்ட் பண்ணி 0s and 1s வந்து மாத்தும். ஸோ அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல ரொம்ப டீட்டெயிலா இன்ட்ரோ வீடியோ அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அதுல ரொம்ப டீட்டெயிலா வந்து பார்த்திருப்போம். எப்படி நான் அடிக்கிற A லெட்டர் வந்து 0s and 1s கன்வெர்ட் ஆகுதுங்கிற வரைக்கும் நம்ம டீப்பா பார்த்திருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கு எக்ஸிகியூஷன். தட் மீன்ஸ் அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம என்ன பண்றோம், அப்படியே பார்த்துட்டு இல்லாம அதுக்கு எனக்கு அவுட்புட் வேணும்ல, அதுக்காண்டி வந்து நம்ம ரன் பண்றோம். ரன் த ப்ரோக்ராம் அண்ட் ப்ரொசீட் த அவுட்புட். அதை வந்து நம்ம இது பண்றோம். ஸோ அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கம்பைலர் வந்து எரர் இருந்துச்சு அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணுவோம். அதாவது சிக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து ரொம்ப மெயின். சின்டாக்ஸ்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இங்கிலீஷ்ல கிராமர் படிக்கிற மாதிரி, இப்போ வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்னா இஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமர்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி அதுதான் அந்த கிராமர். சீக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராமர்னா அது சின்டாக்ஸ் அப்படிதான் இருக்கணும். அதுல ஒரு லெட்டர் மிஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எரர் அடிக்கும். ஓகே, இப்போ 7th ஸ்டெப் வந்து வந்துடும். 7th ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் எல்லாம் எழுதிட்டு அதை ரன்னும் பண்ணியாச்சு, எக்ஸிகியூஷனும் பண்ணியாச்சு. நான் எழுதியிருக்க ப்ரோக்ராம் கரெக்டா தப்பா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும். இப்போ நான் எழுதியிருக்கிறப்ப இப்போ நான் 4+5 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 4+5 நான் கொடுக்குறேன். ஆனா எனக்கு அவுட்புட் வந்து -1ன்னு வந்துச்சுன்னா இது கரெக்டான அவுட்புட்டா? நான் 4+5 கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரணும்? 11 வரணும். சாரி 9 வரணும். ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து -1 கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து சப்ராக்ஷன் பண்ணிருக்குங்கிற அந்த ஒரு மீனிங் வந்துடும்ல. ஸோ நான் கொடுத்துருக்க அவுட்புட்டுக்கு எக்ஸாக்டான கொடுத்துருக்க இன்புட்டுக்கு எக்ஸாக்டான அவுட்புட் வருது அப்படிங்கிறத வந்து பண்ணணும். ஸோ அதான் இந்த இடத்துல வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னா அது லாஜிக்கல் எரர். நம்ம பிளஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக மைனஸ் கொடுத்துருந்துருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து லாஜிக்கல் எரர்னு சொல்லுவாங்க. சின்டாக்ஸ் எரர்னா நம்ம இப்போ பார்த்துருந்தோம்ல, இப்போ இந்த இன்ட்ல நான் வந்து கேபிட்டல் லெட்டர்ல INT கொடுத்தேன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த சின்டாக்ஸ் எரர் இருக்கும், லாஜிக்கல் எரர் இருக்கும், ரன் டைம் எரர், ஏதாவது ஃபைல் மிஸ்ஸிங், இந்த மாதிரி ரன் டைம் எரர்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இங்க அதே தான் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் கேஸ் நான் 2+3 கொடுத்தேன்னா 5 தான் அவுட்புட்டா வரணும். -1+4 கொடுத்தேன் அப்படின்னா 3 தான் எனக்கு வந்து அவுட்புட்டா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்டேஜஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் யூஸ் பண்றது மூலியமா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, ப்ரோக்ராமோட அக்யூரசி வந்து நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து டெவலப்மெண்ட் டைமை வந்து மிச்சம் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்படியே போய் வந்து கோடிங் அடிச்சோம்னா என்ன பண்றோம், ஏது பண்றோம், எந்த ஐடியாவுமே இருக்காது, பிளாங்கா உட்காந்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்ட் டைமை வந்து கம்மி பண்ணும். அப்புறம் ப்ரோக்ராம் அக்யூரசினா நம்ம சொல்லியிருந்தோம்ல,
இது வந்து எவ்வளவு அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது. இப்போ 4+5 கொடுத்தோம் அப்படின்னா 9 தான் வருதா இல்ல வந்து 1 வருதா? ஸோ அந்த ப்ரோக்ராம் கரெக்டா அக்யூரேட்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கோடிங் பண்றதுக்கு முன்னாடியே. மேக்ஸ் த ப்ரோக்ராம் ஈஸி டு மெயின்டைன். ஸோ இது பண்றது மூலியமா ஈஸி டு மெயின்டைனா இருக்கும். ஹெல்ப்ஸ் இன் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ நமக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல திடீர்னு கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு பாலிண்ட்ரோம் சம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. திடீர்னு எனக்கு ஃபேக்டோரியல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைம்ல நம்ம வந்து என்னடா இது இப்படி கேட்டிருக்காங்களே அப்படிங்கறத யோசிக்காம ஃபேக்டோரியல்னா என்ன, 5 × 4 × 3 × 2 × 1 அப்படியே அதை வந்து மல்டிபிள் பண்றோம். ஸோ இதுதானே வந்து ஃபேக்டோரியல் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ பர்பஸ்க்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அதுக்கடுத்து கோடிங்கோட கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆஹா நம்மளும் ஒரு கோடர்டா அப்படின்ட்டு இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் இவ்வளோ ஈஸியா இருக்கா, நம்மளே கோடிங் பார்த்து அவ்வளவு பயந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம ஈஸியா நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கோட் பண்ணிக்க முடியும். நம்ம டெக்மேட்ரிக்ஸ்ல ப்ரோக்ராமிங் கோர்சஸ் எல்லாமே வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 299K வித் சர்டிஃபிகேட்டோட. இதுல வந்து C++, பைத்தன் இந்த மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து வரும். வெளியெல்லாம் இதோட சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் 500க்கு மேல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி வெறும் 299க்கு மட்டும் நான் வந்து ஆஃபர் பண்றேன். இந்த லீவுக்கு அடுத்து நீங்க வந்து ஃப்ரீயா தான் இருப்பீங்க ஆஃப்டர் செமஸ்டருக்கு அடுத்து. ஸோ கண்டிப்பா இந்த கோர்சஸ் வந்து படிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் டைம்ல நீங்க அடுத்த ஜாப் போகணும் அப்படிங்கிறப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆட் அண்ட் வேல்யூவா வந்து இருக்கும். நம்ம கோர்சஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதுல உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க, நாங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. இதோட நோட்ஸை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.